வெல்கம் டு சவுந்தர்ஸ் கிச்சன். சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிடுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி இன்ஸ்டன்ட் ரசம். நம்ம வீடுகள்ல தினமும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி ரசம். ஏன் ரசம் நம்ம தினமும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ரசம் உங்களுக்கு செரிமான சக்திக்கு மிகவும் உதவுகிறது. நம்ம வீடுகள்ல சில நேரங்கள்ல நம்ம அசைவம் சாப்பிட்டா கூட கடைசியில நம்ம கொஞ்சமா ரசம் சாதம் சாப்பிடுறோம். அந்த ரசத்தை நீங்க டெய்லியும் ப்ரிப்பேர் பண்றப்போ தக்காளியை கரைச்சு புளியை கரைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க செய்யணுங்கிற அவசியம் இல்ல. எந்த ரச பவுடர் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு சுலபமா ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணுங்க. 5 நிமிடத்துல நீங்க ஒரு சுவையான ரசம் ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: நல்ல ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி. உங்களுக்கு தக்காளியோட சுவை அதிகமா வேணும்னா தக்காளி அதிகமா எடுத்து புளியை குறைச்சிக்கங்க. இல்ல புளிப்பு சுவை அதிகமா வேணும்னா புளி அதிகப்படுத்தி தக்காளியை குறைச்சு உங்களோட டேஸ்ட பொறுத்து எடுத்துக்கங்க. காய்ந்த மிளகாய் ஒரு 2 காய்ந்த மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு இப்படி தோலோட எடுத்துக்கங்க. சிறிதளவு வெங்காயம், தாளிப்பதற்கு வெங்காயம் ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சிறிதளவு கறிவேப்பிள்ளை, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சிறிதளவு, தாளிப்பதற்கு எண்ணெய், சிறிதளவு உப்பு, பெருங்காயத்தூள், சிறிதளவு மஞ்சத்தூள். இதுல நான் இந்த ஸ்பூன் அளவுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம், இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் குறுமிளகு, 1/2 ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சீரக, மிளகு, வர கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. பூண்டு சேர்த்துக்கங்க. காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இத பல்ஸ் மோட்ல வச்சு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க. மிக்ஸி ஜார்ல தக்காளிய இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க. புளியும் சேர்த்துட்டு இத இந்த மாதிரி தக்காளி புளிய நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. வச்சு அதுல ஒரு பாத்திரத்தை வைங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க. இப்ப வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. அரைச்சு வச்சிருக்கிற சீரக, மிளகு, பூண்டு இதுல சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி புளி இதுல மெதுவா சேர்த்துக்குங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நொரக்கட்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு அளவு பார்த்துக்கங்க. பத்தலைன்னா உப்பு சேர்த்திக்கங்க. உப்பு சேர்த்திட்டு இது நல்லா கிளறி விடுங்க. இப்ப ரசம் நல்லா நொரக்கட்டி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ரசத்தை கொதிக்க விடாதீங்க. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதுல அப்புறம் ஒரு மூடி போட்டு இத ஒரு கொஞ்ச நேரம் மூடி
அப்பதான் வந்து அந்த ரசத்தோட கொத்தமல்லி தழை நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப ரசம் மிகவும் சுவையா இருக்கும். இப்போ சுவையான இன்ஸ்டன்ட் ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு